வணக்கம் என் இளைய சகோதர சகோதரிகளே. இந்த உலகத்தில் அதிகமாக பேசுபவர்கள் அதிகம், ஆனால் மௌனமாக உழைப்பவர்கள் தான் வரலாறு எழுதுகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், டாக் நாட் ஆஃப் வீக்னஸ், ஸ்ட்ரெங்த் இஸ் லைஃப். இன்றைக்கு நான் சொல்லப் போகும் விஷயம் யாருக்கும் தெரியாமல் மௌனமாக, ஆனால் மிகுந்த சக்தியுடன் செய்ய வேண்டிய 7 விஷயங்கள். இவை வெளியில் காட்டுவதற்கல்ல, உள்ளுக்குள் ஒரு சிங்கத்தை உருவாக்குவதற்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவாமி விவேகானந்தரின் வழி ஒன்று, உன் இலக்கை உன் உள்ளத்தில் மட்டும் வைத்துக்கொள். விவேகானந்தர் சொன்னார், டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப். உன் கனவுகளை எல்லோரிடமும் சொல்லாதே. ஏன் தெரியுமா? பலர் கேட்பார்கள், சிலர் சிரிப்பார்கள், சிலர் தடுக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் உன் உள்ளத்தில் எரியும் கனவு, அது உனக்கு மட்டும் சொந்தம். விதை மண்ணுக்குள் தான் வளர்கிறது. வெளியில் காட்டினால் அது முளைக்காது. சுவாமி விவேகானந்தரின் வழி 2, தினமும் உன்னை நீயே கட்டுப்படுத்து, செல்ஃப் டிசிப்ளின். விவேகானந்தர் கூறினார், The world is the great gymnasium where we come to make ourselves strong. எந்த பெரிய சாதனையும் ஒரே நாளில் வராது. நேரத்தில் எழுதல், நேரத்தில் படித்தல், நேரத்தில் வேலை செய்தல். இவையெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போட வேண்டிய விஷயம் இல்ல. மௌனமான ஒழுக்கம்தான் உச்சமான வெற்றிக்கு வழி. சுவாமி விவேகானந்தரின் வழி 3, உன் பலவீனங்களை யாரிடமும் சொல்லாதே. வீக்னஸ் இஸ் டெத், ஸ்ட்ரெங்த் இஸ் இம்மார்டாலிட்டி. 1, உன் பயம். 2, உன் தோல்வி. 3, உன் கண்ணீர். இவற்றை எல்லோருக்கும் சொல்லாதே. ஏன் தெரியுமா? சிலர் அனுதாபம் காட்டுவார்கள், ஆனால் சிலர் அதையே ஆயுதமாக மாற்றுவார்கள். எனவே பலவீனத்தை பேசாதே, வலிமையை வளர்த்து காட்டு. சுவாமி விவேகானந்தரின் வழி 4, தினமும் உன் அறிவை வளர்த்துக்கொள், ஆனால் விளம்பரம் வேண்டாம். விவேகானந்தர் சொன்னார், எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். 1, நீ படிக்கிறாயா? 2, நீ கற்கிறாயா? 3, நீ உன்னை மேம்படுத்துகிறாயா? அவற்றையெல்லாம் யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஏனெனில் ஒரு நாள் உன் வார்த்தைகளே உன் அறிவை சொல்லும். சுவாமி விவேகானந்தரின் வழி 5, உன் ஆன்ம சக்தியை மௌனமாக வளர்த்துக்கொள். விவேகானந்தர் சொன்னார், யூ ஆர் த சோல், நாட் த பாடி. நீ தினமும் சிறிது நேரம், 1, அமைதி. 2, தியானம். 3, இறைநிலை. இவற்றையெல்லாம் பயிற்சி செய். ஆனால் அவற்றை ஷோ ஆஃப் செய்யாதே. இது உன்னுடைய இன்னர் ஸ்ட்ரெங்த். உன் உள்ளம் வலிமை பெற்றால் உலகம் உன்னை உடைக்க முடியாது. சுவாமி விவேகானந்தரின் வழி 6, அவமதிப்பையும் தோல்வியையும் சக்தியாக மாற்று. விவேகானந்தர் வாழ்க்கை எளிதாக இருந்ததா? இல்லை. அவமதிப்பு, புறக்கணிப்பு, ஏளனம். ஆனால் அவர் சொன்னார், ஸ்டாண்ட் அப், பி போல்ட், பி ஸ்ட்ராங். உன்னை யாராவது தாழ்த்தினால் முதலாவது கோபப்படாதே, பதில் பேசாதே. அதற்கு மாறாக உழை. உன் வெற்றிதான் உன் பதில். சுவாமி விவேகானந்தரின் வழி 7, உன்னை நீயே நம்பு, யாருக்கும் சொல்லாதே. விவேகானந்தர் கூறியது, இஃப் யூ ஹாவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப், யூ கேன் டூ எனிதிங். உன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் போதும். உலகம் உன்னை நம்ப வேண்டிய அவசியமில்லை. நண்பர்களும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீ உன்னை நம்பினால் வரலாறு உன்னை நினைவில் வைக்கும். என் சகோதர சகோதரிகளே, மௌனமாக உழைத்து வளர்ச்சி அடைந்து மனதில் வலிமை கொள். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும், உன் வெற்றி பேசும். அதை இந்த உலகம் கேட்கும். இந்த வீடியோவில் கடைசியாக விவேகானந்தர் கூறுவது, அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். எழுந்திரு, விழித்திரு, இலக்கு அடையும் வரை நிறுத்தாதே. இன்று கேட்ட இந்த கருத்துக்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்களை நீங்களே உருவாக்கும் சிந்தனை விதைகள். விவேகானந்தர் சொல்வது போல, உங்களை நம்புங்கள், அதுவே வெற்றியின் முதல் படி. நாம் மௌனமாக செய்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சியும் ஒரு நாள் உலகம் பேசும் வெற்றியாக மாறும். இந்த வீடியோ உங்கள் உள்ளே இருக்கும் சக்தியை நினைவூட்டி இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆன் செய்யுங்கள். காமெண்ட்ல சொல்லுங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு கருத்து அதிகமான தைரியத்தை கொடுத்தது? நினைவில் கொள்ள மறக்காதீர்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நின்று விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஊக்கமளிக்கும் வீடியோவில்.